Hi viewers, welcome to vvkingsactivitysamayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கால்சியம், புரோட்டீன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கருப்பு உளுந்த வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துர்க்கேன். தொலி உள்ள உளுந்தா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இது முழு உளுந்தா கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்துல இப்ப தண்ணி ஊத்திட்டு நல்லா 2-3 வாட்டி அதுல உள்ள தூசி எல்லாம் போற வரைக்கும் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா கழுவிட்டு நான் ஸ்ட்ரெயினர்ல வந்து 10 நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரெயினர்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி விரிச்சிட்டு அதுல வந்து நம்ம ஸ்ட்ரெயினர்ல இருந்த உளுந்த வந்து தட்டி ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து காய வச்சிடலாம். ஃபேன் காத்துலயே நீங்க அப்படி காய வச்சிடலாம். 1 மணி நேரத்திலேயே நம்மளுக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து காஞ்சி வந்துடும் உளுந்து. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப காய வச்ச உளுந்த வந்து நம்ம தட்டிடலாம். லைட்டா ப்ரௌனிஸா வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு லைட்டா ப்ரௌனா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேற பிளேட்ல வந்து மாத்தி வச்சிடலாம். உளுந்து எடுத்த அதே பவுல்ல 1/4 பவுல் அளவுக்கு நான் பொரிகடலை எடுத்திருக்கேன். அடுப்பு வந்து ஆன் பண்ணல, ஆஃப்லயே தான் வச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே கடாய் வந்து ஹீட்டா தான் இருக்கு. அதுல இந்த பொரிகடலையே தட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அதே ஹீட்லயே வந்து நீங்க லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பொரிகடலையும் அதே உளுந்தோடயே தட்டிடலாம். நல்லா வந்து ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா இப்ப மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேன். ஜார்ல வந்து லைட்டா கூட தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்த சேர்த்துக்கலாம். மிக்ஸில நல்லா சுத்தி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நெருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னுமே நல்லா பவுடரா இருக்கிற மாதிரி நீங்க மறுபடியுமே சுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பவுடரா வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து தட்டி வச்சிடலாம். உளுந்து எடுத்த அதே பவுல்ல 3/4 பவுல் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்க இது கூட மண்டவெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அல்லது பவுடர் கருப்பட்டியா நம்மளுக்கு பவுடர்ல வந்து கிடைக்குது அந்த மாதிரியும் நீங்க சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிட்றவங்க 1/4 பவுல் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இதையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம 2 சுத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி ஆயிரும். இதையும் அந்த மாவு கூடயே நம்ம சேர்த்து தட்டிடலாம். நாட்டு சக்கரை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து நம்ம பிணைஞ்சு விட்டுறலாம். இப்போ நல்லெண்ணெயை ஒரு கடாயில வந்து ஊத்தி அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெதுவெதுப்பா எண்ணெய் சூடானா போதும். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா இப்ப மாவுல எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கைட்டு வந்து பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது கூட பாதாம் முந்திரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், ஹெல்த்தியான உளுந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பெண்கள், குழந்தைகள், பீரியட் டைம்ல ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதும். ரொம்பவுமே ஹெல்த்தியான கால்சியம், புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய உளுந்துல செய்யக்கூடிய லட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ஸ்ல வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.